சொக்கலிங்கம் டாக்டர் இவ்வளோ விஷயங்கள சொல்லியிருக்காரு. ஆனா, இவ்வளோ நாள் இதெல்லாம் தெரியாம போச்சே! நான் என் உடம்பையும், உயிரையும், ஆன்மாவையும் இவ்வளோ நாசம் பண்ணியிருக்கேனே! இதுக்கப்புறம் அத நான் மீட்டெடுக்க முடியுமான்னு பார்க்குறவங்க நெறைய பேருக்கு தோணலாம். ஸோ இந்த நேரம் இதுக்கப்புறம் அவங்க எப்படி தன்னை சரி, அதுக்கு முந்தி ஒரு கேள்வி உங்களை கேட்குறேன். ஆ நீ இது வரைக்கும் எந்த நாளை நீ செலிப்ரேட் பண்ணுவ? எது பெஸ்ட் டேவா நீ செலிப்ரேட் பண்ணியிருக்க? ஒவ்வொரு நாளையும் பண்ணணும். ஆமா. ஆனா ஒவ்வொருத்தரும் என்ன சொல்லுவாங்க, பர்த்டே, பர்த்டேவ தீபாவளி, ஆமா, பொங்கல், கிறிஸ்மஸ், ஆமா. ரம்ஜான். சொக்கலிங்கம் எந்த நாளும் நான் கொண்டாடியதில்லை. ஓகே. ஏனெனில் ம், ஒவ்வொரு நாளும் நான் ஒரு திருவிழாவாக ம். நம் லைஃப்ல இருக்க ஒவ்வொரு நொடியும் லிவ் இன் நவ்ன்னு பேருங்க. கண்டிப்பா. நீ நிகழ்காலத்தில் வாழ கற்றுக்கொண்டால் ம். உன்னை எந்த சக்தியும் அழிக்காது. அப்பதான் மகிழ்ச்சியா இருக்கும். கண்டிப்பா. ஸோ தூக்கம் வரணும்னா துக்கம்னு ஒன்று இருக்கக்கூடாது. ம். 2 நிமிடத்தில் தூங்கினா குறைய 7 மணி நேரம் தூங்கணும். எனக்கு தூங்க விட்டாங்கன்னா ரொம்ப தூக்கத்தை விட எந்த மருந்தும் கிடையாது. ம். தூக்கம் மகிழ்ச்சியை விட எந்த மருந்தும் தியானமும் கிடையாது. அவ்வளவுதான் சக்தி. சரி இது நாள் தூக்கமே ஒரு தியானம் நினைக்கிறது. நல்ல மெடிடேஷன். இது நாள் வரைக்கும் எப்படி இருந்தாலும் பரவால்ல. எது இருந்தாலும் பரவாயில்ல. இப்பவாவது இன்னிலிருந்து கடைபிடிங்க. சூப்பர். உங்ககிட்ட அக்குமுலேட் எந்த வியாதி இருக்கட்டும், ம். ஒரு வருஷத்துல சரியாயிடுன்னு சொல்லிட்டேன். சூப்பர். 9 வருடம் இருந்ததுன்னா அந்த ஜீனே உங்களை மாத்திடும்.